இன்றைக்கு அந்த வருஷத்தின் நடுவில் என்ற தலைப்பில் நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம். வருஷத்தின் நடுவில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இது கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. ஹalleluya. இந்த 2026 ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன காரியத்தெல்லாம் நம்ம யோசிச்சு ஆரம்பிச்சிருப்போம், அப்படிதானே? என்னென்ன கனவுகள், என்னென்ன பொருத்தனைகள், என்னென்ன காரியம் நம்ம சொல்லியிருப்போம், ஆண்டவரிடத்துல சொல்லியிருப்போம், நான் இதை செய்வேன்ப்பா, பைபிளை இவ்வளோ சீக்கிரமாக வாசிச்சு முடிச்சிருவேன், இத்தனை முறை நான் வாசிச்சு முடிச்சிருவேன், இந்த காரியம்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் அவ்வளோ காரியத்தை சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் அந்த காரியம்லாம் நம்மளால செய்ய முடியுதா? அந்த காரியத்தில் நம்மளால அந்த காரியத்தில் ஈடுபட முடியுதா? சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சில கவலைகள் நம்மளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, ஆமாம், நடுவில் நான் திடீர்னு மிஸ் பண்ணிட்டேன், திடீர்னு லைவ் பார்க்குறத நான் நிறுத்திட்டேன், ஜூம் அட்டன் பண்ணுறதுல நான் நிறுத்திட்டேன், சில காரியங்களை விட்டு நான் விலகி சென்றுட்டேனே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறீங்களா? ஆலயத்துக்கு போகிறத நீங்கள் ஒருவேளை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். எந்த காரியம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு இன்றைக்கு உங்களை துரத்தி இருக்கிறது? ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல இருந்து இன்றைக்கு உங்களை ஒரு செகண்ட் கூட இருக்க விடாம, ஆண்டவரோடு கூட நேரம் செலவிட விடாமல் எந்த காரியம் தடை பண்ணி கொண்டு இருக்கிறது? நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆபகூக், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆபகூக் 3:2. வருஷங்களின் நடுவிலே நம்ம என்ன கேட்குறோம்? வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவில் அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அப்போது ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒருவேளை ஆண்டவரோடு கூட தான் ஆரம்பிக்கும் பொழுது நியூ இயர் சர்வீஸில் ஆண்டவரோடு கூட தான் இருந்தோம், ஐக்கியப்பட்டிருந்தோம். ஜான்வரி நல்லா போச்சு, பிப்ரவரி நல்லா போச்சு. ஆனால் திடீர்னு நடுவில் என்ன ஆச்சு? ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிற பிள்ளையாக, ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிற அந்த மனம் நமக்கு வந்துருச்சா? ஆனால் இந்த வசனத்தில் பாருங்க, மீண்டும் அந்த கிரியையை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். மீண்டும் என் மேலே கோவப்படாதீங்க ஆண்டவரே, இன்னும் திரும்பி என்னை கிட்டி நான் உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வர்றதற்கு, திரும்பி உம்மை நோக்கி நான் பார்க்கிறதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஹalleluya. இன்றைக்கும் கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் நீங்கள் டைவர்ட் ஆகி போயிருக்கலாம். ஆனால் திரும்பியும் இந்த வருஷத்தின் நடுவில் 6 மாதம் எப்படி போச்சோ சரி போகட்டும், இன்னும் 6 மாத காலம் நமக்கு இந்த வருஷத்துல இருக்குது. அந்த 6 மாதத்தை ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்படைக்கணும். அந்த ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய கிருபையினால அதை பெற்று, ஆண்டவர் இடத்துல இருந்து அந்த ஒவ்வொரு நாள்லையும் அந்த கிருபைகளை பெற்று நம்ம வாழ வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இன்றைக்கு பிசாசு நிறைய தந்திரங்களை செய்து கொண்டு இருக்கிறான். எப்படி வழி விலக செய்யலாம்? கொஞ்ச காலம்தான். பிரியமானவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் கொஞ்ச காலம்தான், அந்த பிசாசுக்கும் கொஞ்ச காலம்தான். நமக்கு எப்படி ஆண்டவர் கொஞ்ச காலத்தை கொடுத்திருக்கிறாரோ, அதே கொஞ்ச காலத்தில் எப்படியாவது அந்த ஆத்துமாவை கெடுத்து விடணும், எப்படியாவது ரட்சிப்பை கெடுத்துடணும், எப்படியாவது அவங்களுடைய வீட்டில் சமாதானத்தை கெடுத்து விட வேண்டும் என்று பிசாசு போராடி கொண்டிருப்பான். ஆனால் அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம், அந்த காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கும் பொழுது நம்மளை அந்த பிசாசு தொட முடியாது, அவன் நெருங்க முடியாது, அவனுடைய தந்திரங்கள் பலிக்காது நம்மளுடைய வீட்டில். முதலாவது பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மோசே குறித்து பார்க்க போகிறோம். அப்போதான் பாருங்க, ஆண்டவர் அழகாய் செங்கடல்ல இருந்து நடத்தி கொண்டு வரார், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார், வாதைகள்ல இருந்து தப்பிக்க வைக்கிறார். அவ்வளோ காரியம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த போதிலும் அவர்கள் என்ன பண்றாங்க? 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமான அந்த ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்க டிராவல் பண்ணும்போது ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட ஆரம்பித்தாலும் நடுவில் பாருங்க, பாவம் அவர்களுடைய வாசற்படியில் உட்கார்ந்து இருக்குது. பாவம் அந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில அந்த பாவம் பரவி கொண்டு இருக்கிறது. அந்த 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவங்க பாட்டுக்கு, அவங்க இஷ்டத்துக்கு, தன்னுடைய ஞானத்துக்கு என்ன தேவையோ, தனக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களுக்காக செய்து அந்த கன்றுக்குட்டியை வச்சு வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. 33ஆம் அதிகாரத்தில் 2ஆம் மற்றும் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 2 மற்றும் 3. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பு அனுப்பி
கானானியனையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். இது சிம்பிளாக சொல்லணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், நான் வரமாட்டேன். ஆனால் நீங்கள் நான் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்வீர்கள், ஆனால் நான் உங்களோடு கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் மோசேயின் இடத்துல. பிரியமானவர்களே, நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் சரி தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா போதும், அந்த வேலை எனக்கு கிடைச்சா போதும், அந்த வீடு கெட்டினா போதும், இந்த கடன் முடிஞ்சா போதும், எப்படினாலும் நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவருடைய சமூகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? ஆண்டவருடைய சமூகம் இல்லாத இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் இல்லாத இடத்துல நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல மோசே பாருங்க, அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, தூதனை அனுப்புறேன், நான் உங்களுக்கு மத்தியில வர மாட்டேன், ஆனா நீங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, அது எவ்வளவு ஒரு கஷ்டமான நேரம் தெரியுமா? அது இருதயத்தை ரொம்ப கடினமா இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தை கடினமா வச்சு பண்ண பாவத்தின் நிமித்தம் வந்த ஒரு விளைவு தான் இது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் அந்த இடத்துல இருந்து நீங்கினது. அந்த ஜேர்னி ஃபுல்லா ஆண்டவர் கூட வருவேன்னு சொன்னாரு. ஆனா நடுவில் அவங்க செய்த சில காரியங்கள் நிமித்தம், ஆனா அந்த இடத்துல மோசேக்கு அது தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் கூட உங்களுடைய ஞானம் இல்லாம சில காரியங்கள் வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கலாம், சில பாவங்கள் வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கலாம். மோசேவை போல நீங்க மன்றாடி செபிங்க. அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, 33ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். மோசே சொல்றாரு, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? உம்முடைய சமூகம் இல்லை, உம்முடைய சமூகம் என்னுடைய வீட்டில் இல்லை அப்படின்னா அடுத்த காரியத்தை நான் செய்யறதற்கு நீங்க அலோ பண்ணாதீங்க ஏசப்பா. உம்முடைய சமூகம் என்னுடைய வீட்டில் இல்லை, நான் செய்கிற தொழில்ல இல்லை, நான் பேசுற பேச்சுல இல்லை, நான் வாழ்ற வாழ்க்கையில இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க வேண்டிய காரியம், உம்முடைய சமூகம் இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. உம்முடைய சமூகம் இல்லாத எந்த இடத்திலும் நான் ஐக்கியப்பட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார் அழகா, இது மோசே செய்த தப்பே கிடையாது. கன்றுக்குட்டிகளை யார் செய்தது? அவனோடு கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கெல்லாம் இருந்து மோசேக்கு பின்பாக அவங்க கூடி செய்த ஒரு காரியம். அந்த இடத்துல மோசே பரிந்து பேசுகிறார் ஆண்டவர் இடத்துல. அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுறார். எல்லாரும் உட்காருங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க என்ன சொல்றாங்க? அந்த இடத்துல மோசே சொல்லுகிறார், இந்த இடத்துல இருந்து நான் போக மாட்டேன். ஆண்டவருடைய சமூகம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஆசீர்வாதத்துக்கு கிடையாது, கானான் தேசத்துக்கு கிடையாது. மோசேயினுடைய கண்கள் எங்க இருந்துச்சு? அப்போ ஆசீர்வாதத்தின் மேல இல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேல இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரசனம் எங்கனாலும் போட்டோம், ஆண்டவருடைய சமூகம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உலகத்தினரை போல, உலக மக்களை போல ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? பணத்துக்கு பின்னாடி, பொருளுக்கு பின்னாடி, நான் என்ன செய்யலாம், என்ன செய்தா இந்த சக்சஸ் எனக்கு கிடைக்கும், எந்த காரியம் எனக்கு இதனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பின்னாடி, பொருட்கள் பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இந்த வருஷத்தின் நடுவில் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, அப்பா உம்முடைய சமூகம் இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாது, உம்முடைய சமூகம் இல்லாத இடத்துல என்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. சமூகம் தேவை, ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் பெற்றுக்கொண்டு தான் நம்ம அடுத்த காரியத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசேயை போல நம்ம கேட்கணும், அப்பா மோசேனுடைய இருதயத்தை எனக்கு கொடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கு எப்ப பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாது. ஜனவரியில வந்திருக்கலாம், பிப்ரவரியில வந்திருக்கலாம், மார்ச்ல வந்திருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய பிரசனத்தை ஒருவேளை நீங்க விலக செய்திருக்கலாம், ஒருவேளை அந்த காரியங்களுக்கு நீங்க ஈடுபட்டு இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைங்க சொல்றாங்களேன்னு நீங்க கேட்டு இருக்கலாம். திரும்பி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, அப்பா உம்முடைய பிரசனம் என்னுடைய வீட்டுக்குள்ள வரட்டும், உம்முடைய பிரசனம் எனக்கு வேணும், அந்த பிரசனத்துல நான் மகிழ்ந்து இருக்கணும் என்று சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம், ஆண்டவருடைய பிரசனம் இருக்குதுன்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அடுத்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கலாம், 33:14.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹalleluya. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய சமூகம் இருக்கிற இடத்துல இளைப்பாறுதல் இருக்கும். ஹalleluya. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க? வனாந்திரத்தின் மத்தியில இருந்தாங்க. அப்போ இளைப்பாறுதல்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் வீடு கட்டி கொடுக்குறேன், உனக்கு ஏசி போட்டு கொடுக்குறேன், உனக்கு வாகனம் கொடுக்குறேன், உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன்னு சொன்னாரா? இல்ல, இருதயத்துல இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹalleluya. இன்றைக்கு அந்த வனாந்திரத்தின் மத்தியில நீங்க நடந்து போயிருந்தாலும், நடந்து கொண்டு இருந்தாலும், இந்த வருஷத்தின் நடுவுல நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு தேவை, அந்த சமூகத்தை நீர் எனக்கு கொடுப்பீராக. ஏன்? ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம்லாம் கிடைச்சிருச்சே, ஆசீர்வாதம்லாம் நிறைய இருக்குதே, ஆனா ஒருவேளை என்னால தூங்க முடியல, என்னால சந்தோஷமா இருக்க முடியல, வீட்டுல சண்டையா இருக்குது, சமாதானமே இல்ல, வீட பூட்டினாலே ஒரே பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தை கேளுங்க, ஆண்டவரத்துல மன்றாடுங்க. அப்பா, உம்முடைய சமூகம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். எப்படி மோசே கேட்டாரு, ஆண்டவருடைய சமூகம் இந்த இடத்துல வர்ற வரைக்கும் நாங்க யாரும் போக மாட்டோம், எந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு சொன்னது போல நீங்களும் சொல்லுங்க, கானான் தேசம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆண்டவருடைய சமூகத்தை பெற்றுதான் அதை வாங்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஹalleluya. முதலாவது, ஆசீர்வாதங்களை விட ஆண்டவருடைய சமூகம் மேலானது. ஹalleluya. அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லலாம். அன்றாட தேவைகள் இருக்கலாம், சில ஆசைகள் இருக்கலாம். அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சமூகம் தான் ஆண்டவருடைய சமூகம். நீங்க நினைக்கலாம், எனக்கே இவ்வளோ தேவை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு எனக்கு தேவைக்காக நான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். அப்போ பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க, ஜெப வேலை என்று சொல்லி. அப்போ அந்த ஜெப வேலை 9ஆம் மணி நேரம்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ அதே அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:5. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பானியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த தேவாலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவனை கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. அனுதினமும் அவன் என்ன பண்ணுவான், தேவாலயத்துக்குள்ளுக்கு போயிட்டு வரவங்க கிட்ட ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பணத்தை எதிர்பார்த்து கொண்டு அவன் உட்கார்ந்து கொண்டு இருப்பான். அப்போ அதே போல வழக்கம் போல பேதுருவும் யோவானும் வராங்க. அவங்கள பார்த்து அவன் எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்தான் என்று வசனத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம அநேகரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க கண்ணில் எனக்கு தயவு கிடைக்குமா, இந்த காரியத்துல எனக்கு கிடைக்குமா? பிரியமானவர்களே, தேவாலயத்துக்குள்ளுக்கு நீங்க முதல்ல போங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளுக்கு நீங்க முதல்ல போங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளா உட்காந்து, இந்த தேவை சந்திக்கப்படுமா, இந்த கடன் அடைக்கப்படுமா, இந்த சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணக்கூடாது, அந்த காரியங்களை யோசிச்சு உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த சப்பானி பாருங்க, தேவாலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து அவன் தன்னுடைய தேவைகளுக்காக கையை ஏந்தி கொண்டிருந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு அநேகர் அப்படிதான் போயிட்டு இருக்கிறீங்க. பிசினஸ் இருக்குது, என்னால சண்டே சர்ச்சுக்கே வர முடியாது, சில காரியங்கள் நிமித்தம் என்னால பிரேயரே பண்ண முடியாது, கூட்டங்களை கலந்து கொள்ள முடியாது, லைவே பார்க்க முடியாது, எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை புறக்கணிக்கிற அநேகர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, தேவையானது ஒன்றே, கர்த்தருடைய பாதம். ஹல்லேலூயா. தேவையானது அது மட்டும்தான். அது மற்றது எல்லாமே பாருங்க, அவர் நமக்கு கூட்டி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஆனா அப்படி ஆப்போசிட்டா பண்றோம். என்னுடைய தேவைகளுக்காக ஓடுறது, என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஓடுறது. கரெக்டு தான், வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கொடுத்துட்டு நீங்க
நீங்க ஓடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தை உதறி தள்ளி விட்டுட்டு நீங்க ஓடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். யோவானும் பேதுருவையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு அந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல உள்ளுக்கு போறாங்க சபைக்குள்ள. எதுக்கு போறாங்க? ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போகிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு டைம் இருக்குதா? ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தினர் சொல்லுவாங்களா, என்னுடைய அம்மா இந்த டைம்ல எப்போ போனாலும் பேச மாட்டாங்க, அவங்க ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருப்பார்கள். என்னுடைய தகப்பன் இந்த டைம்ல போனா அவங்க போன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க, பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்ற அளவுக்கு சாட்சி நம்மளுடைய குடும்பத்தினர் இடத்துல நம்ம மேல இருக்குதா? இல்லையே. அந்த மணி நேரத்தை கூட நம்மளால ஆண்டவருக்கு கொடுக்க முடியல. என்னதான் நீங்க வேலை செய்தாலும், ஆண்டவருக்காக காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் வேலை பார்க்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை சொல்றேன், எல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சமூகத்துல நின்று நீங்க அந்த சமூகத்துக்குள்ளாக செல்லுகிறீர்களா? இல்ல, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்னுடைய தேவைகளுக்காக சமூகத்துக்கு வெளியே நின்னுட்டு ஆண்டவருடைய பேரையும் நான் சொல்லுவேன், ஆனா உள்ளுக்கும் நான் போய் அவரோடு கூட ஈடுபடுறதுல அவ்வளோ ஒரு இது இல்லையே. பிரியமானவர்களே, 2 இடத்துல நம்ம கால் வைக்க முடியாது. ஒரே சமூகம் தான் ஆண்டவருடைய சமூகம். அந்த சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். தேவனுடைய சமூகத்தை நாடுகிற, அதை தேடி ஓடுகிற பிள்ளைகளாக நம்ம இன்றைக்கு இருக்கணும். அந்த சப்பானிய பாருங்களேன், வெளியே உட்காந்து பேதுருவிடத்திலையும் யோவான் இடத்துலையும் கேட்கிறாரு, ஏதாவது கிடைக்குமா, பணம் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னிடத்துல வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, ஆனா நசரேனாகிய இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீ எழுந்து நட என்று சொன்னார். ஹல்லேலூயா. பேதுருவின் இடத்துலயும் யோவான் இடத்துலயும் இயேசுவின் நாமம் அது சொல்லி அந்த சப்பானியா பாருங்க ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்றாங்க. இன்றைக்கு அதே வல்லமையான நாமம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே வல்லமையான நாமத்தை நம்ம என்ன செய்றோம்? உள்ளுக்கு போய் அந்த தேவாலயத்துக்குள்ள போய் அந்த டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு, அந்த 1 மணி நேரம் கூட ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல உட்கார முடியாத அளவுக்கு அதை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தின் நடுவுல ஆண்டவர் இடத்துல கேளுங்க, உம்முடைய வல்லமையை, உம்முடைய சமூகத்தை நான் புறக்கணித்துட்டேன் அப்பா, உண்மைதான், ஆனாலும் இனி நான் அப்படி பண்ணக்கூடாது. அந்த சப்பானி எதிர்பார்த்தது பாருங்க, ஒரு பணம் தான். சின்னதா ஏதாவது கிடைக்குமா, என்னுடைய தேவைகளை நான் சந்தித்து கொள்ளலாமா, இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அப்படின்னு அவர் நினைச்சு உட்கார்ந்து கொண்டிருப்பார். ஆனா நம்ம பார்க்கிறோம் அவருக்கு என்னென்ன நடந்துச்சு. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அந்த இடத்துல பாருங்க, குதித்து எழும்பினார் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு ஒரு பெரிய அற்புதத்தை, அவருடைய உடம்புல ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். உட்கார்ந்தே இருந்திருப்பாங்க, அப்படிதானே சப்பானி? அப்படின்னா தேவாலயத்துக்கு வெளியே உட்கார்ந்தே இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து எழும்பி ஓடுறதற்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். அதற்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், யோவானோடும் பேதுருவோடும் அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் பெரிய கிருபை. கடைசில இருக்கு பாருங்களேன், அதுதான் பெரிய கிருபை. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். அந்த இனிமேல் யாராவது அந்த சப்பானியா பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஐயோ, இவன் இப்படி இருந்தானே, அவனுடைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சே. அந்த பிரச்சனைகளை அடையாளமாக கர்த்தர் மாற்றி போட்டார். அந்த 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 காரியத்தை சொல்லி நீ யாருமே அவனை கூப்பிட முடியாது, அந்த பேரை சொல்லி யாருமே அவனை கூப்பிட முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார். ஆனா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு உள்ளுக்கு ஓடி போகணும், குதித்து எழும்பணும். இன்றைக்கு யாரெல்லாம் என்னுடைய தேவைகளுக்காக நான் வெளியே இருக்கிறேன், நான் தான் ஒர்க் பண்ணணும், நான் தான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும், நான் தான் என்னுடைய வீட்டை பார்த்து கொள்ளணும், எனக்கு டைமே இல்லை, எனக்கு எனர்ஜியே இல்லை, என்னால் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து மடங்கடிக்கப்பட்டு சிந்தனையில முறிக்கப்பட்டு அப்படியே முடங்கி உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவையானது ஒன்றே, அவருடைய சமூகம். நமக்கு வெள்ளி தேவையில்லை, பொண்ணு தேவையில்லை. எந்தெந்த காரியம் நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் நம்மளுடைய பரம தகப்பன் நமக்கு நடத்தி கொடுப்பார். எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் நடத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த சப்பானி எதிர்பார்த்து உட்கார்ந்தது ஒரே காரியம்தான். ஆண்டவர் பலவிதமான காரியங்கள்ல
அவனை ஆசீர்வதித்தார். பலவிதமான காரியங்கள்ல அவனுக்கு ஒரு பலனை கொடுத்தார். இன்றைக்கு அந்த நசரேனாகிய இயேசுவின் நாமம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை யூஸ் பண்றீங்களா? ஆண்டவரிடத்துல போய் பேசுறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்றீங்களா? சாட்சியா நிக்கிறீங்களா இல்லையா? பிரியமானவர்களே, இன்றைக்கு வருஷத்தின் நடுவுல நம்ம வந்துட்டோம், பரவாயில்ல. ஜூன் மாதத்துல எண்டில் நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இடத்துல கேட்க போகிறோம், அப்பா உம்முடைய கிரியையை என்னுள் உயிர்ப்பியும். இது நாள் வரைக்கும் நான் விட்டது உண்மைதான். அநேக மக்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருப்பார். அநேகர் பேரை, இந்த சப்பானியை போல நிறைய பேரை மீட் பண்றதுக்கு ஆண்டவர் உங்கள் மூலமாக கொண்டு வந்திருப்பார். எத்தனை பேரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நமக்கு தெரியல. நம்மளுடைய தேவைகளுக்காக உட்கார்ந்து நம்மளுடைய காரியங்களை யோசிச்சு எத்தனை பேரை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு திருப்ப வேண்டிய எத்தனையோ பேரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கு காலம் செல்லாது. பிரியமானவர்களே, கொஞ்ச காலத்துல நம்ம அமர்ந்து இருக்கிறோம். நம்மளுடைய தேவைகளை விட ஆண்டவருடைய சமூகம் பெரியது. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவைகள்லாம் அவர் பார்த்து கொள்வார். வசனம் இருக்குதுல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சப்பானிக்கு கொடுக்கப்பட்டது. பணத்துக்காக உட்கார்ந்திருந்தான். ஆண்டவர் அநேக தேவைகளை சந்தித்தார். அவனுடைய ஐடென்டிட்டி மாறுச்சு. அவனுடைய காரியத்தை ஆண்டவர் மாற்றி போட்டாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த தேவைகளுக்காக நீங்க ஓடி வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த தேவைகளை மட்டும் கிடையாது, அதற்கு மேலான ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து பார்த்து செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, நான் ஒருவேளை அப்பா விலகி போயிருக்கலாம், ஆலயத்துல இருந்து நான் விலகி போயிருக்கலாம், உம்முடைய வசனத்துல இருந்து நான் விலகி போயிருக்கலாம், திரும்ப என்னை ரிவைவ் பண்ணுங்க. சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 மற்றும் 2ஆம் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, 2வது வசனம் நீங்க பண்ணீங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நீங்க தியானிச்சு நீங்க அவரோடு கூட இருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வசனத்துல குறிப்பிடப்பட்டுள்ள அந்த 3 காரியங்கள் நம்மை விட்டு விலகி ஓடி போகும். அந்த 3 காரியங்கள் நம்ம கிட்ட வரவே முடியாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறது நம்ம கிட்ட இருக்காது. பாவிகளுடைய வழியில நிற்கிறதை நம்மனாலே முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள அவ்வளோ ஐக்கியப்பட்டு இருப்போம். அடுத்தது பாருங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியம் நம்மளிடத்துல இருக்கவே இருக்காது. எப்பொழுது நம்ம வேதத்துல தியானிச்சு இரவும் பகலும் அதை படித்து இரவும் பகலும் அதை தியானிச்சு அந்த வசனங்களை கற்று நம்மளுடைய இருதயத்துல எழுதும் பொழுது இந்த எந்த காரியமே நம்மளிடத்துல இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். இன்றைக்கு ஒருவேளை நான் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறேன், ஒருவேளை ஆலயத்துக்கு உள்ளுக்கு போனாலும் என்னோட மைண்ட் செட்டே மாற மாட்டேங்குது, ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கிறேன், கவலைகள், கண்ணீர், என்னுடைய பிரச்சனைகளே திரும்ப ரீவைண்ட் ஆயிட்டே இருக்குதே, அப்படி நீங்க சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். தேவையானது ஒன்றே, அவருடைய பாதம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் இடத்துல கொடுத்துருங்க, உங்களுடைய தாட்ஸ் அவர் இடத்துல கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளால அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம நினைச்சாலும் நம்மளால பண்ண முடியாது. அந்த மாம்சம் திரும்ப திரும்ப சில காரியங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும், அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நமக்கு ஜெயம் வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் நம்ம அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளுடைய தேவைகளை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஓடி ஓடி உழைச்சிருக்கலாம். நீங்க ஓடி ஓடி எனக்கு எதுவுமே சக்சஸ் ஆகலையே, எல்லாமே ஃபெயிலியர்ல இருக்குதேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இன்றைக்கு உங்களிடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போய் பாருங்க, அடுத்த வாரம் ஃபுல்லா பைபிள் படிங்க, ஜெபிச்சு பாருங்க, லைவ் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, எங்களோட ஜூம் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப 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 கேளுங்க. அது உங்களுடைய இருதயத்தில் நீங்க எழுதி எழுதி வைக்கும் பொழுது என்னால உறுதியா சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு மேலாக நம்ம நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பதில்கள். சில நேரத்தில் ஏதாவது நடக்கும் பொழுது நம்ம நினைக்கிற ஒரே காரியம் என்னன்னா, எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? ஒரே கேள்வி, ஏன் அப்படி நடந்துச்சு? அவங்களுக்கு நடக்கலையே, இவங்களுக்கு நடக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? நான் இவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக செய்தேனே, இவ்வளோ காணிக்க கொடுத்தேனே, இவ்வளோ ஜெபங்கள் ஏறெடுத்தேனே, உபவாச மீட்டிங்ஸ்லாம் நான் அட்டன் பண்ணேனே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அந்த கேள்விகளை நம்ம அநேக
நேரம் ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். யோபு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, யோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் யோபு இழந்து போனார். தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய வேலைக்காரர்களை இழந்தார், தன்னுடைய உடம்புல அவருக்கு சுகவீனமாயிருச்சு, தன்னிடத்துல கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் இழக்க நேரிட்டது. அப்படித்தானே? அப்ப யோபு எல்லாவற்றையும் இழந்த நேரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, யோபு இழந்த பொழுதுல இருந்து 38ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது ஏன் 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 அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஒருவேளை இதனால இருக்குமோ, நீ பாவம் செய்தனால இருக்குமோ, இதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மாத்தி 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 யோபுன் இடத்துல பேசுவாங்க. யோபுக்கு இருந்த ஒரே இது என்னன்னா, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் 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 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா பிரியமானவர்களே, ஒரு 4 அதிகாரத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 38, 39, 40, 41 அந்த 4 அதிகாரத்துல ஆண்டவர் யோபு நடத்துல பேசுறாரு. யோபு நடத்துல பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், சில காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்க இருந்தாய்? சில கேள்விகளை ஆண்டவர் கேட்கிறார் யோபு இடத்துல. கடலுக்கு எல்லை வைத்தது யார்? நட்சத்திரங்களை கட்டுப்படுத்துவது யார்? இப்போ இந்த மாதிரி கேள்விகள் ஆண்டவர் உங்கள் இடத்துல கேட்டா நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? வானத்தின் நட்சத்திரங்களை எல்லா பேர் எனக்கு தெரியும். அப்போ நமக்கு வந்து அவ்வளோ ஞானம் இருக்குதா? வானத்துல உள்ள எல்லா நட்சத்திரங்களுடைய பேர் நமக்கு தெரியுமா? தெரியாது. கடலுடைய எல்லை எதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நமக்கு எட்டாத காரியங்கள் 1000 இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. நம்மளுடைய ஞானத்துக்கு எட்டாத காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஞானவான் கிடையாது. ஆண்டவர் கொடுத்த கிருபையில கொஞ்சம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இடத்துல யோபு கேட்கும் பொழுது அந்த 4 அதிகாரத்துல ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, இந்த காரியம் உனக்கு தெரியுமா, இது தெரியுமா, இது தெரியுமா அப்படின்னு. நீங்க அந்த 4 அதிகாரங்களை டைம் இருக்கும்போது கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துல கடைசியாக யோபு சொல்லுகிறார். யோபு 42 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஹல்லேலூயா. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை யோபு அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு எல்லா பதிலும் சொல்லணும், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையிலேயே இவ்வளோ கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கலாம். சில நேரத்தில் ஏன் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற கேள்விகளும் இருக்கலாம். சில நேரத்தில் ஏன் இப்படிலாம் நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி சில வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டினது தான் கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. நம்மளுடைய நம்ம வந்து பதில்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் இடத்துல இருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அது நடக்கலன்னு சொல்லுங்க, ஏன் எனக்கு இந்த இழப்பு சொல்லுங்க, ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் ஏன்ட்டு இருக்குது. யோபுவை போல அந்த 37 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அப்படியே புலம்பி என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல, மற்றவர்கள் இடத்துல, மனிதர்கள் இடத்துல, கணவன் மனைவியா மாறி 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 அந்த புலம்பலா இருக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த 4 அதிகாரத்துல காட்டுகிறார் அவர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய தகப்பன் எவ்வளவு பெரியவர், நம்மளுடைய தந்தை எவ்வளவு பெரியவர். அவர் எனக்கு ஏதாவது கெடுதல் செய்வாரா? என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது மாறுதல் செய்வாரா? எனக்காக ஏதாவது தீங்கு செய்வாரா? செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு யோபு அந்த இடத்துல பார்க்கிறார், அவருடைய கண் திறந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர்றார். அந்த இடத்துல இவ்வளோ தூரம் நடத்தி வந்த கர்த்தர், இந்த 6 மாத காலம் உங்களை நடத்தி வந்த கர்த்தர், இவ்வளோ நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர் நம்மளை இனி கைவிட்டுருவாரா? இனி நம்மளை துரத்தி விடுவாரா? இனி அவர் நமக்கு எதுவும் பண்ணாம விட்டுருவாரோ? இல்ல பிரியமானவர்களே, நேர் வழியாய் நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தேவை அவருடைய சமூகம் மட்டும்தான். இன்றைக்கு பதில்களை எதிர்பார்த்து நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், பதிலை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். பதிலை எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஓடி போங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நீங்க ஓடி போங்க. பதில்லாம் நமக்கு தேவையே கிடையாது. என்னுடைய தகப்பன் எனக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் நேர் வழியா தான் என்ன நடத்துவாரு. அவர் எந்த இடத்துல என்னை கீழே தள்ள மாட்டாரு. என்னுடைய முகம் வெட்கப்பட்டு போவதே கிடையாது என்கிற நம்பிக்கை, என்கிற விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. யோபு பாருங்க, அடுத்த அந்த 42ஆம் அதிகாரத்துல கடைசியில் நம்ம
பார்க்கும் பொழுது அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம். முன் நிலைமையை காட்டிலும் அவர் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை நீங்க கவலையில கண்ணீர்ல ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்கணுமா அப்படின்னு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். வீட்டுல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய தகப்பன் நமக்கு எந்த இடத்துல தீங்கு செய்ய மாட்டாரு. அவர் எல்லாவற்றிலும் என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போகிறார் என்ற விசுவாசம் உங்களிடத்துல இருக்கணும். ஒருவேளை நடந்து போறது ஒரு பள்ளத்தாக்கா இருக்கலாம், வனாந்திரமா இருக்கலாம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி தெரியலாம். ஆனாலும் நீங்க விசுவாசிங்க, விசுவாசித்து நடப்பவர்களாயே நீங்க இருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, ஆசீர்வாதத்தை விட நமக்கு ஆண்டவருடைய சமூகம் முக்கியம். 2வது, நம்மளுடைய தேவைகளை விட ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். 3வது, நமக்கு கிடைக்க வேண்டிய பதில்களை விட ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வருஷத்தின் நடுவுல நாங்க அமர்ந்து இருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த மீட்டிங்ல உபவாச நாள்ல உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. இது நாள் வரைக்கும் நாங்க எப்படி இருந்தோம் தெரியல அப்பா. 2026 ஆரம்பிக்கும் பொழுது நாங்க நல்லா தான் இருந்தோம். ஆரம்பிக்கும் பொழுது உம்முடைய சமூகத்துல உட்கார்ந்து அமர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லி ஆரம்பிச்சோம். ஆனா நடுவுல என்னை வழி தப்பி செய்யறதற்கு பிசாசு அநேக தந்திரங்களை கொண்டு வந்தான், அநேக கவலைகளை கொண்டு வந்தான், அநேக காரியங்களை கொண்டு வந்தான். நானாலும் அப்பா அதுல தப்பி போயிட்டேனே, அந்த இடத்துல இருந்து நான் விலகி போயிட்டேனே, உம்முடைய பிரசன்னத்தை நாடாமல் நான் ஓடி போயிட்டேனே. இன்றைக்கு திரும்பி எங்களை ரிவைவ் பண்ணுங்க ராஜா அப்பா. உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பீராக அப்பா. யாரெல்லாம் எங்களோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த இடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, கிரியையை உயிர்ப்பிப்பீராக ராஜா. எங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை கிடையாது, உம்முடைய சமூகம் தான் முக்கியம் அப்பா. எல்லாமே உம்முடைய சமூகத்துக்கு அப்புறம் தான். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பதில்கள் அப்பா, எங்களுடைய காயங்கள் எல்லாமே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு அப்புறம் தான். உம்முடைய பிரசன்னத்தை நாடுகிற பிள்ளையாக, உம்முடைய ஆலயத்துக்குள் ஓடி வருகிற பிள்ளையாக, உம்மிடத்துல ஓடி வருகிற பிள்ளையாக என்னை மாற்றும் அப்பா. அப்பா என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை நான் கண்ணீர்ல உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வரணும். உம்முடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளையாக என்னை மாற்றுவீராக. என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரெக்டான இடத்துல நீங்க போய் என்னை சேர்ப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. என்னுடைய வாழ்க்கைய உம்மிடத்துல அர்ப்பணிக்கிறேன் அப்பா, அர்ப்பணிக்கிறேன், சரண்டர் பண்றேன்ப்பா, ஃபுல் சரண்டர் பண்றேன். நீர் பார்த்து கொள்வீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.